திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கர சுவாமிகளுடைய தேவாரம் 4ஆம் திருமறை, பண் திருநேரிசை, தலம் கோவில் சிதம்பரம், பதிகம் 22, பாடல் 1. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாயிருக்கும் சென்னி. செஞ்சடை கற்றை முற்றத்து இளநிலாயிருக்கும் சென்னி. நஞ்சு அடை கண்ட நாரை காணலாம் நறுவம் நாரும். நஞ்சடை கண்ட நாரை காணலாம் நறுவம் மாறும். மஞ்சுடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே. மஞ்சடை சோலை தில்லை மல்கு சிற்றம்பலத்தே. துஞ்சு அடை இருள் கிழிய துளங்கு எரியாடினாரே. துஞ்சடை இருள் கிழிய துளங்கு எரியாடினாரே. துளங்கு எரி ஆடினாரே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிகத்தோட முதல் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். இந்த நால்வர் பெருந்தகை அனைவருமே தில்லை சிற்றம்பலத்தின் மேல் நிறைய பதிகங்கள் பாடியுள்ளனர், தேவாரத்திலும் திருவாசகத்திலும். அதில் நாவுக்கரசர் பாடிய பல பதிகங்களில் இது ஒரு பதிகம். கோயில் என்று கூறினால் சைவர்களுக்கும் சரி வைணவர்களுக்கும் சரி அதை தலைமைச் செயலகமாக கருத்தில் கொள்வர். உலகத்தில் உள்ள அனைத்து சிவாலயங்களில் முதன்மையான சிவாலயம் சிதம்பரம். அதுபோன்று வைணவத்தில் உலகில் உள்ள அனைத்து திருமால் கோயிலில் முதன்மையான திருக்கோவில் ஸ்ரீரங்கம், திருவரங்கம். ஸோ கோவில் என்று கூறினால் இந்த சிதம்பரம் என்ற பொருள். சிதம்பரத்திற்கு பல நன்மைகள், பல அதிசயங்கள், பல புண்ணிய நிகழ்வுகள் நடந்த வரலாறு உள்ளது. இந்த பதிகத்தில் இந்த முதல் பாடலில் அப்பர் சுவாமிகள் என்ன கூறுகிறார் என்றால், முற்றம் போன்ற பரந்த செஞ்சடையின் தனது ஒளியினால் அந்த செஞ்சடை முற்றம் போன்ற பறந்து விரிந்திருக்கின்றனவாம். சிவருமான் தலையில் அணிந்திருக்கும் சந்திரன் அழகு மேலும் அழகு செய்கின்றது. மேகங்கள் தவிழ்ந்து செல்லும் அளவுக்கு வளர்ந்த சோலைகள் கொண்ட தில்லை சிற்றம்பலத்தில் நஞ்சினை உண்டதால் கருத்து காணப்படும் கழுத்தினை உடைய சிவபெருமான் நெஞ்சினை உண்கார் அல்லவா, அதனால் கழுத்து கருமையாக காணப்படுகின்றது. சிவபெருமான் தலையில் ஏந்தியுள்ள தீப்பழம்பு உலகத்தவரின் அறியாமையை அழிக்குமாறு ஊழித்தீயின் நடுவே நின்று நடமாடுகின்றார். அவர் தலையில் இருக்கும் அந்த தீப்பழம்பானது அழியாமையை நீக்கி ஊழியின் நடுவே நின்று நடமாடுகின்றார் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சுவாமிகள். திருச்சிற்றம்பலம்.